சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி சிலையை அகற்றுவது தமிழக அரசின் விருப்பம் அல்ல என்றும் நீதிமன்ற உத்தரவின்படி செயல்படுவதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறுக்கிட்டு பேசுகையில் விளக்கமளித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திருவுருவச் சிலை தற்பொழுது இருக்கின்ற இடத்தை விட்டு மாற்ற வேண்டும் என்பது இந்த அரசின் விருப்பம் அல்ல, அது நீதிமன்ற உத்தரவு. அதை அகற்றியே ஆக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. தீர்ப்பளித்து விட்டு திரும்ப திரும்ப அரசை அழைத்து இன்னும் ஏன் அதை அகற்றவில்லை என்று உயர் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆகவே சிவாஜி கணேசன் அவர்களுக்காக அவர் நினைவை போற்றும் வகையில் ஒரு நினைவு மண்டபம் எழுப்பப்படும் என்று ஏற்கனவே இந்த அவையில் நான் அறிவித்திருக்கிறேன். அந்த நினைவு மண்டபம் கட்டி முடிக்கும் போது சிலை அங்கே மாற்றப்படும் என்று சொல்லித்தான் உயர்நீதிமன்றத்தை சமாதானப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே அது இந்த அரசின் விருப்பம் அல்ல, நீதிமன்ற உத்தரவு என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். செய்தி மற்றும் விளம்பரத்துறை மானிய கோரிக்கையின் மீது இதற்கு முன்பு திமுக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு வாகை சந்திரசேகர் தெரிவித்த சில கருத்துக்களை பற்றி ஒரு சரியான விளக்கத்தை இங்கே அளிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு வாகை சந்திரசேகர் அவர்கள் பேசும்போது திமுக ஆட்சி காலத்தில் கடற்கரை சாலையில் நிறுவப்பட்ட செவாலியே நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களது திருவுருவச் சிலை நிறுவப்பட்டதை பற்றி தெரிவித்ததுடன் உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு பெற வேண்டியது பற்றியும் ஒரு அறிவுரையை வழங்கினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலை நிறுவப்பட்டது பற்றி சில விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். திரு சிவாஜி கணேசன் சிலை கடந்த திமுக ஆட்சியில் 21/7/2006 அன்று திறப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது. இச்சிலை அந்த இடத்தில் நிறுவப்பெறுவதை எதிர்த்து திரு சீனிவாசன் என்பவரால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அவ்வழக்கு 19/7/2006 அன்று நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவ்விசாரணையின் போது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் தற்காலிக அல்லது நிரந்தர அமைப்புகள் எதையும் போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் முக்கிய சாலைகளில் அமைக்கப்பட மாட்டாது என்று அளிக்கப்பட்ட உத்தரவாதத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டது. இதன் காரணமாக அரசு தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெளிவுரை மனு கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்வதாக தெரிவித்து அவகாசம் கோரினார். அதன்படி உச்சநீதிமன்றத்தில் தெளிவுரை மனு அப்போதைய திமுக அரசால் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த திமுக அரசால் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் இதற்கான தெளிவுரையை வழங்கவில்லை. உச்சநீதிமன்றத்தில் தெளிவுரையை பெறுவதற்கோ அல்லது உயர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை அரசுக்கு சாதகமாக முடிக்கவோ திமுக அரசு, அதாவது திரு கருணாநிதி அவர்களின் தலைமையிலான அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உயர் நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற உத்தரவுகளின்படி செயல்படுவதற்கு எந்தவித அறிவுரையையும் மாண்புமிகு திமுக உறுப்பினர் திரு வாகை சந்திரசேகர் அவர்கள் வழங்க இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக உறுப்பினருக்கு திரைப்படத்துறை குறித்தும் நடிப்பு பற்றியும் தெரிந்த அளவுக்கு சட்டம் தெரியவில்லை என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதிலடி கொடுத்தார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு திரைப்படத்துறையை பற்றியும் நடிப்பை பற்றியும் தெரிந்த அளவுக்கு சட்டத்தை பற்றி அவருக்கு தெரியவில்லை போல் தெரிகிறது. ஆகவே அவர் வேண்டுமானால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு சிலை இங்கேயே நீடிக்க அனுமதி பெற்றால் அதை செய்ய நாங்கள் தயார்.